அதாவது நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளைக்கு ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்த்து உண்டா மார்க்கத்துல. அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒருவர் 17ஆம் தேதி ஒருவர் 18ஆம் தேதி பெருநாள் கொண்டாடும் போது 17ஆம் தேதி கொண்டாடுபவர் 18ஆம் தேதி கொண்டாடுபவருக்கு ஈத் முபாரக் சொல்லாததும் 18ஆம் தேதி கொண்டாடுபவர் 17ஆம் தேதி கொண்டாடுபவருக்கு ஈத் முபாரக் சொல்லாததும் ஒரு பெரிய குற்றமா? இதை எனக்கு சொல்லணும். பெருநாளைக்கு ஈத் முபாரக் சொல்லலாமா? 17 ஒரு ஆளும் 18 ஒரு ஆளும் கொண்டாடும் போது யாருக்கு யார் சொல்றது? அந்த மாதிரி ஒரு குழப்பமா வருதுன்னு கேட்கிறாங்க. ஆனா ஈத் முபாரக் அந்த சொல்லு ஒரு சலாம் மாதிரி ஒரு சொல்லு மாதிரி சுண்ணத்தான சொல்லு மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு சொல்ல அனைவரும் யூனிஃபார்மா சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ் சொல்லியிருக்கணும், ரசூல் சொல்லியிருக்கணும். பெருநாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு ஈத் முபாரக் சொன்னாங்களா? சொல்லவே கிடையாது. நம்ம பெருநாள் புதுசு நவீன கண்டுபிடிப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவ்வளவு சஹாபாக்கள் ஒருத்தர் சந்தித்துக் கொண்டார்கள், ரசூலை சந்தித்துக் கொண்டார்கள். யாரும் யார்த்தையும் போய் ஈத் முபாரக் என்றோ அல்லது பெருநாள் வாழ்த்துக்கள் என்ற வேற ஏதாவது வார்த்தையை கொண்டோ பெருநாள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம் என்ற வார்த்தையை கொண்டோ வேற என்னத்தையாவது அதுக்கு ஒரு விசேஷமா சொன்னார்களான்னா சொல்ல கிடையாது. கொண்டாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அன்னைக்கு சிறப்பா ஒன்றை சொல்லணும் நம்ம இருப்பதாக இருந்தால் அது பெருநாள் வணக்க சம்பந்தப்பட்டது. அதுல போய் ஒன்று சேர்ப்பதாக இருந்தால் அல்லாஹ் ஒரு சொன்னா தான் சேர்க்கணும். ஒருவரை ஒருவர் சந்தித்தால் சலாம் சொல்வது இருக்கிறது, அதான் பெருநாளைக்கு இருக்கிறது. ஒருவரை ஒருவர் சந்தித்தால் முசாபா செய்வது இருக்கிறது, அதுவும் பெருநாளைக்கு இருக்கிறது. இவ்வளவுதான் இருக்கே தவிர ஈத் முபாரக் என்றோ பெருநாள் வாழ்த்துக்கள் என்றோ தியாக திருநாள் வாழ்த்துக்கள் என்றோ அல்லது நோம்பு பெருநாள் வாழ்த்துக்கள் என்றோ அதுக்கு ஒரு வார்த்தையை உண்டாக்கி சொல்வது என்பதற்கு இது ஒரு பிதஅத்து. இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாது. மற்றவங்க அவங்க தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்துன்னு சொல்றாங்க பாருங்களேன். அதை வைத்துக் கொண்டு நம்மளுக்கு ஒண்ணு வேணுமே, அந்த காட்டு தேர் வைக்கிறது பார்த்து நம்ம சந்தனம் கூடு வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி வந்த ஒரு பழக்கம் தானே தவிர இதை என்னத்துக்கு சொல்றீங்க தேவையில்லாம? ஒரு ஆளு நீங்க சந்தோஷம் பண்ணா கொண்டாடிட்டீங்க, அவங்க நல்லா சாப்பிட்டுட்டாங்க, பார்த்தா நல்லா சாப்பிட்டீங்களா அப்படி சும்மா கேட்டுப்போங்க. சாதாரண ஒரு மனிதரை பார்க்கும்போது என்ன கேட்பீங்க அதை கேட்கலாமே தவிர பெருநாள் வாழ்த்துக்கள் அதுக்கு அது ஒரு வார்த்தைய சலாம் மாதிரி ஈத் முபாரக் தான் சொல்லணுங்கிறதா இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஈத் முபாரக் சொன்னாருங்க, நம்ம சும்மா நம்மளோட பாரியை பாக்குறாரு ஈத் முபாரக் சொல்ல மாட்டாங்க, இன்னும் பெரிய பாரதமா அது மாதிரி நினைக்கிறான். நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன ஆகுது? இது ஒரு சுண்ணத்து மாதிரி ஆகுது. இப்படிதான் விஜயத்தில் உண்டாகும். அதனால பெருநாளைக்கு சொல்லி 17 18 சொல்ல வேண்டாம், 18 17 சொல்ல வேணாம், 18 18 வேணாம், 17 17 வேணாம், ஒத்தரை சொல்ல வேணாம். ஏன் இல்லாத ஒரு பழக்கம் அதை விட்டுறது நல்லது. அது போக